அவனுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சாகர பரியந்தம் அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. நிக்சன் ஜனாதிபதியாக இருந்தான். அவனுக்கு மன்னிப்பு வழங்கி வெளியே விட்டான். பிறகு நிக்சனே போய் சேர்ந்தான். இன்றைக்கு நான் கேட்கிறேன், மயிலா என்கின்ற இடத்தில் அதற்கு பிறகு எங்கே ராணுவ துருப்புக்கள் போனாலும் நோ மயிலாய், நோ மயிலாய் என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. மயிலாய் ஆகிவிட வேண்டாம். ஆனால் மயிலா என்கின்ற இடத்தில் 500 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அதை போன்ற கொடுமைதான் இங்கே நடந்தது, இந்த ஊரில் நடந்தது. இந்த ஊரில் அப்பாவி மக்கள், அப்பாவி தமிழர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டார்கள். குற்றமற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வீடு வீடாக சென்று சுட்டார்கள். காலில் விழுந்து மண்டியிட்டவர்களை சுட்டார்கள். அந்த தமிழர்களை எழுதியவன் டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதிநிதியாக சென்ற டேவிட் ஹவுஸ்கோ. அவன் எழுதிய டைம்ஸ் பத்திரிகையினுடைய அந்த கட்டுரைக்கு தலைப்பு இந்தியாஸ் மயிலாய். இந்தியாவின் மயிலாய் கிராமம் அதுதான் வல்வெட்டித்துறை. வல்வெட்டித்துறையிலே இப்படி வீடு வீடாக சென்று பூஜை அறை இருக்கிற தமிழன் வீட்டில், முருகன் படம் இருக்கிற தமிழன் வீட்டில், அப்பாவி தமிழனும் தமிழச்சியும் இருக்கிற வீட்டில் ராணுவ துருப்புக்கள் என் துப்பாக்கி கொண்டு சுட்டுக் கொண்டார்களே, தட் இஸ் இந்தியாஸ் மயிலா என்று வல்வெட்டித்துறை மாசக்கரை எழுதினார். 1993 நவம்பர் 19 இந்த நீதிமன்றத்துக்கு நான் வந்தேன். நான் இன்றைக்கு மீண்டும் கேட்க விரும்புகிறேன், குற்றமற்றவர்கள் மீது தண்டனை கொடுப்பது தவறு. குற்றமற்ற கோவலன், கொலை செய்யாத கோவலன், அவன் உயிர் பறிக்கப்பட்டது. அது ஒரு வீர காவியமாயிற்று. ஒரு தலை சிறந்த ஒரு போலீஸ் அதிகாரி இதையே சுட்டிக்காட்டி எழுதினார். ஆல்பர்ட் டிரைவஸ் என்பவன் வழக்கை சுட்டிக்காட்டி ஒன்றை எழுதினார். இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆல்பர்ட் டிரைவஸ் குற்றமற்றவன். அவன் பிரெஞ்சு நாட்டினுடைய தளபதி, யூத குலத்திலே பிறந்த தளபதி. அவன் ஜெர்மனிய ராணுவத்துக்கு ரகசியங்கள் அனுப்பினான் என்று அவன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி எஸ்டர் ஹேசி என்கின்ற இன்னொரு தளபதியும், டார்க் என்கின்ற இன்னொரு தளபதியும் சேர்ந்து அவன் மீது ஹென்றி என்கிற உபதளபதியும் சேர்ந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனுக்கு 12 வருடம் தண்டனை, சிறை தண்டனை. டெவில்ஸ் தீவிலே சிறை தண்டனை. மனைவி மக்களை பிரிந்து 12 வருடம் சிறை தண்டனை. குற்றமற்ற டிரைவர்ஸ், தவறு செய்யாத டிரைவர்ஸ், நிரபராதியான டிரைவர்ஸ், நாட்டை காட்டிக் கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆல்பர்ட் டிரைவர்ஸ் 11 வருடங்கள் டெவில்ஸ் தீவிலே வாடினார். எழுத்தாளன் எமிலி ஜோலா எரிமலையாக சீறி எழுந்தார். துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். ஐ அக்யூஸ், நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற துண்டு பிரசுரம். நான் நீதிமன்றத்தை குற்றம் சாட்டுகிறேன், தண்டனை வழங்கிய நீதிபதியை குற்றம் சாட்டுகிறேன், ராணுவ தளபதிகளை குற்றம் சாட்டுகிறேன், இந்த நாட்டு மக்களை குற்றம் சாட்டுகிறேன், ஐ அக்யூஸ் என்று துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். அவனை சிறைபிடித்து எமிலி ஜோலாவுக்கு 1 வருடம் சிறை. புதிய அதிபர் வந்தார், கிளமென்சோ. பிரெஞ்சு நாட்டின் அதிபராக மீண்டும் டிரைவர்ஸ் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. மீண்டும் டிரைவர்ஸ் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. விசாரிக்கப்பட்டது. டிரைவர்ஸ் குற்றமற்றவன். எஸ்டர் ஹேசி தான் இந்த துரோகத்தை செய்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எஸ்டர் ஹேசி நாட்டை விட்டு ஓடினார். ஹென்றி தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் முதலிலே தண்டனை விதித்தவன் அவனும் ஒரு ராணுவ தளபதி தான். வானர்மேன் தண்டனை விதித்ததை போல டார்க் என்கின்ற ராணுவ தளபதி 11 வருடம் முடிந்து 12வது வருடத்தில் குற்றமற்றவன் டிரைவர்ஸ் அவன் டெவில்ஸ் தீவிலே இருந்து விடுவிக்கப்படட்டும் என்று கொண்டு வந்தார்கள். அவனுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது என்ன செய்தார்கள் தெரியுமா? ராணுவ உடை அவனுக்கு அணிவித்தார்கள். கவனிக்க வேண்டும், ராணுவ உடை அணிவித்தார்கள். உடைவாளை அவன் இடுப்பிலே சொருகிறார்கள். ராணுவ வீரர்களுக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி அவன் தொப்பியை தூக்கி கீழே போட்டு விதித்தார்கள். அவன் ராணுவ உடைகளை கிழித்தெறிந்தார்கள். அவன் உடைவாளை 2ஆக உடைத்து போட்டார்கள். அவமானப்படுத்தினார்கள். மரணத்தை விட கொடியது அவமானம். மரணத்தை விட கொடிய பழிச்சொல். 12 வருடம் கழித்து மீண்டும் அவனை எலும்பும் தோலுமாக அழைத்துக் கொண்டு வந்தார்கள் டிரைவர்ஸ். மனைவி மக்களை பிரிந்து, அவமானங்களை சுமந்து, துரோகி பட்டத்தை சுமந்து, சிறுக சிறுக சித்திரவதைகளை அனுபவித்து சிறுக சிறுக செத்துக் கொண்டிருந்த டிரைவர்ஸ் திரும்பவும் வந்தார். அவன் மெலிந்த உடம்புக்கு மீண்டும் ராணுவ உடை அணிவித்தார்கள்.